உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, அடிக்கடி ஏப்பம் வருதல், குறிப்பாக சாப்பிடும் பொழுதும் அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, அப்போ தொடர்ந்து சாப்பிட முடியலை, உட்காரும் பொழுதும் அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வயிறு உப்பிசமாக இருக்கின்றது, பசி அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது ஒரு திருமண விழா இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு போகும்போது அது மற்றவர்களுக்கும் ஒரு இரிட்டேட்டாக இருக்குது. நமக்கு கண்டினியூஸாக ஏப்பம் வருவது நமது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம உடம்புல ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம் அது கரெக்டாக நன்றாக இயங்கணும். சிறுகுடல் பெருங்குடல் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும். நம்ம உடம்புல தசவாயுக்களும் நன்றாக இயங்கணும். அதில் அபான வாயு அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும். ஸோ இந்த வாயுக்களில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாற்றங்கள், ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாற்றங்கள், இதை நம்ம சரி செய்யக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ கேட்டிருக்கவங்களுக்கு நிறைய பேர் நான் பார்க்குறேன், அந்த சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் காலை 8லேருந்து 8:30க்குள்ளே அந்த சிற்றுண்டி முடிச்சிடணும். மதியம் 1:30 to 12:30 to 1:30க்குள்ளே மதிய உணவு சாப்பிட்ருங்க. இரவு 7லேருந்து 7:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். பொதுவாகவே இந்த மாதிரி நீங்கள் நேரம் மாற்றி நம்ம சாப்பிடும் பொழுது இரவு 10 மணி, நிறைய நபர்கள் இன்றைக்கு அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும் பொழுதும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காது, நமக்கு அந்த ஏப்பம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நாம் எடுக்கக்கூடிய உணவு அதிக காரம் வேண்டாம், அதிக உப்பு வேண்டாம், அதிக புளிப்பு வேண்டாம். நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இரவு 9:30லேருந்து காலை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல இந்த நியமம்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வயிறு உப்பிசம் சரியாயிரும். அடிக்கடி ஏப்ப வர்றது அந்த பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். அடுத்து சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. சாப்பிடும்பொழுது டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பேசுகிறது இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம உடம்புல தசவாயுக்களுமே கரெக்டாக சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்க்கின்றவர்கள் வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சி பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக மாதங்கி முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. ஆழ் மனதில் இந்த முத்திரையின் மூலமாக சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு முத்திரை செய்யும் பொழுதும் நமது உணர்வு மிக முக்கியமானது. இப்போ அடிக்கடி ஏப்பம் வருது, அது ஏப்பம் வருவதுக்கு அடிப்படை காரணம் ஜீரண மண்டலம் பாதிப்பு. அப்போ இந்த முத்திரை சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கின்றது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். வயிற்றுப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். வயிறு உப்பிசம் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்திர பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நம்ம உடம்புல 10 விதமான வாயுக்களும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். அபான காற்று சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிக ஏப்பம் வர்றவங்க இந்த முத்திரை 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங்.
ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரல் மத்தியில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். வயிறு உப்பிசம் நீங்குவதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதியில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அவனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உடம்புல வாயுக்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடிக்கடி ஏப்பம் வர்றவங்க இந்த முத்திரை செய்யும் பொழுது முதல்ல கண்டினியூஸாக ஏப்பம் வரும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட காற்றுக்கள் வெளியேறிடும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. என்னோட மேத்தில் கட்டை விரல். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. 10 விதமான வாயுக்களும் உடலில் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு விரலை மடிச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரலுக்கு வெளியே கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கிட்டேன். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். வயிறு உப்பிசம் நீங்குவதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல்.
நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். 10 விதமான வாயுக்களும் உடலில் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்பாக 48 நாட்களில் மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், நல்ல பசி எடுக்கும், அடிக்கடி ஏப்ப வருவதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.